நாள் ஒரு மனிதன் தன் தோட்டத்தில் ஒரு வண்ணத்து பூச்சியின் கூட்டை கண்டான். அந்த கூட்டில் ஒரு சிறிய துளை இருந்தது. அதன் வழியாக அந்த வண்ணத்து பூச்சி வெளியே வர மிக கடுமையாக போராடி கொண்டிருந்தது. பல மணி நேரங்களாக அந்த பூச்சி வெளியே வர முயற்சித்தும் அதனால் முழுமையாக வெளியே வர முடியவில்லை. இதை பார்த்த அந்த மனிதன் அந்த பூச்சிக்கு உதவ நினைத்தான். உடனே ஒரு கத்தரிக்கோலை எடுத்து அந்த கூட்டை மெதுவாக வெட்டிவிட்டான். இப்போது அந்த வண்ணத்து பூச்சி மிக எளிதாக வெளியே வந்தது. ஆனால் அதன் உடல் வீங்கியிருந்தது மற்றும் அதன் சிறகுகள் மிகவும் சிறியதாக சுருங்கி போயிருந்தன. அந்த மனிதன் நினைத்தான், சிறிது நேரத்தில் அந்த சிறகுகள் விரிவடைந்து அந்த பூச்சி அழகாக பறக்கும் என்று. ஆனால் அது நடக்கவே இல்லை. அந்த வண்ணத்து பூச்சி தன் வாழ்நாள் முழுவதும் அந்த வீங்கிய உடலுடனும் சுருங்கிய சிறகுகளுடனும் தரையிலேயே ஊர்ந்து செல்ல வேண்டியதாயிற்று. அதனால் ஒருபோதும் பறக்க முடியவில்லை. காரணம் என்ன? அந்த குறுகிய துளை வழியாக வெளியே வர அந்த பூச்சி படும் போராட்டம்தான் அதன் உடலில் உள்ள திரவத்தை சிறகுகளுக்கு அனுப்பி அதை வலுவாக மாற்றும் இயற்கையின் வழியாகும். அந்த மனிதன் அவசப்பட்டு செய்த உதவியால் அந்த பூச்சியின் வளர்ச்சி தடைப்பட்டது. வாழ்க்கையில் வரும் போராட்டங்கள் மற்றும் தடைகள் நம்மை வலிமைப்படுத்தவே வருகின்றன.